தாவேகா அது படங்கள் வசனங்கள் எல்லாருமே அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னா திருடனுங்களா வந்துருக்கீங்க, திருடுறதுக்கு தாண்டா அரசியல் வர்றீங்க, ஊழல் பண்றதுக்கு தானே அரசியல் வர்றீங்க. கிட்டத்தட்ட இந்த அரசியல்ல பேச வேண்டிய எல்லாத்தையும் சினிமா டைலாக்காவே பேசிட்டு இருக்காரா சார்? அதான் ஒரு அரசியல் நோக்கத்தோடு வைக்கப்படுகிற வசனங்கள் தான். அவரோட தேர்தல் பிரவேசத்துக்கு முன்பாக வரக்கூடிய படம் ஜனநாயகன். அதனால தெளிவாக ஒரு அஜெண்டாவோட தான் வராரு. அது அவருடைய உரிமை. இப்போ பராசக்தியில் இவங்க என்ன வச்சாங்கன்னு தெரியலையே. இந்தி அண்ணாவை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியை வச்சுன்னு எத்தனை நாள் வண்டியை ஓட்டுவாங்க? 60 வருஷம் ஓட்டிட்டாங்க. இவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஹிந்தி படிக்கும், மொத்தம் ஹிந்தி படிக்கக்கூடாது. கேட்டால் திணிப்பு தான் எதிர்க்கிறோம், இந்தியை எதிர்க்கலன்னு கதை அழைப்பாங்க. அப்போ அந்த இருதய சுற்றி இல்லாமல் இருக்கக்கூடியங்கன்னா எத்தனை நாளைக்கு ஊரை ஏமாற்றுவாங்க? அது இதுவும் தேர்தலை மையமாக வச்சுது பழைய கதையை அவங்க கையில் எடுக்கிறாங்க. இந்தி திணிப்பு, இந்தி கேட்டால் இந்தியை திணிக்கிறது தான் எதிர்க்கிறோம், இந்தியை எதிர்க்கலன்னுவாங்க. இது எடுபடாது. 1964 அந்த ஸ்டேட்மெண்ட் மக்கள் மறக்கக்கூடாது. இதில் அந்த போராட்டம் வந்து நியாயமானதாங்க. அன்றைக்கி ரொம்ப கொடூரமான முறையில் லால் பகதூர் சாஸ்திரி கவர்மெண்ட் நடந்துக்குச்சு. இன்றைக்கி 60 ஆண்டுகளில் எவ்வளோ தூரம் முன்னால் போயிருக்கோம் நம்ம. இன்றைக்கி பழைய கதையை 60 வருஷமா நடந்து கொண்டு வந்து இன்றைக்கி நம்ம பேச முடியாது.